ரயில்வேலேருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நிறைய வேக்கன்சி. ஆல்மோஸ்ட் எல்லா படிப்புக்குமே இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 10th 12th ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சிக்கு தமிழில் நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம். எவ்வளோ வேக்கன்சி, யார் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரயில்வேலேருந்து டெக்னீஷியன் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதற்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வர ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னீஷியன் அப்படிங்கிறது ரொம்ப பேர் எதிர்பார்த்த ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். இதில் கிரேடு 1 சிக்னல், கிரேடு 3 அப்படின்னு 2 டைப் ஆஃப் போஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கிரேடு 1 சிக்னலை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதற்கான சேலரி 29,200 ப்ளஸ் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து 40,000 கிட்ட இருக்கும். 18லேருந்து 33 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது SC STனா ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க 38, BC MBC TNC BCMனா நீங்கள் ஓபிசியில் இருக்கீங்க ப்ளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க 36 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 183 வேக்கன்சி இருக்குது. இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு என்ன கல்வி, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேடு 3லேயுமே இருக்குது. இதற்கு ஆரம்ப சம்பளம் 19,900, அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து 25,000க்கு மேலே இருக்கும். 18லேருந்து 30 வயது வரையும் அப்ளை பண்ணலாமா. BC MBC DNC BCMனா ஓபிசியில் இருப்பீங்க 33 வயது வரையும், SC ST அப்படின்னா 35 வயது வரையும் அப்ளை பண்ணலாம். மொத்தமாக இதில் ஒரு 6,055, மொத்தமாக 6,238 வேக்கன்சி இருக்குது. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதுமே ஸ்ப்ளிட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி போதுமான தகவல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து SC STனா ப்ளஸ் 5 இயர்ஸ் வரையும் சேர்த்துக்கோங்க, OBCனா ப்ளஸ் 3 இயர்ஸ் வரையும் சேர்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு டேட் ஆஃப் பர்த் வாரியாக கொடுத்துருக்காங்க. அதாவது 18லேருந்து 33 வயது வரையும் அப்ளை பண்ணக்கூடிய அந்த கிரேட் 1 சிக்னல் பதவிக்கு நீங்கள் UREWS அப்படின்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். OBCனா இந்த தேதிக்கு அப்புறம், SC STனா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். 18லேருந்து 30 அப்படின்னா தேதி வாரியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அவங்க கேட்குற வயதோட கூட இருக்கும். 500 ரூபாங்க ஃபீஸு. SC ST ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், மாற்றுத்திறனாளி நண்பர்கள் எல்லாருக்கும் 250 ரூபாய். இதில் யாருக்கெல்லாம் 500 ரூபாய் ஃபீஸோ அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் CBT அட்டன் பண்ண உடனேயே 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அட்டன் பண்ணோன்னு, அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, அட்டன் பண்ணோன்னு. யாருக்கெல்லாம் 250 ரூபாய் ஃபீஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணோன்னே 250 ரூபாயும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ரீஃபண்ட்காக ஒரு நோட்டீஸ் விடுவாங்க, ஒரு டேட் வரும் அந்த டைமில். ஓகே, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பாருங்கள் எப்படி இந்த டெக்னீஷியன்ஸை எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. தேர்வு நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம், தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம், பணியிடமும் தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஒரே ஒரு தேர்வு தாங்க. மற்ற தேர்வுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ALP அந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர்லாம் 2 தேர்வுகள் இருக்கும், CPT 1 CPT 2. பட் இந்த டெக்னீஷியனுக்கு ஒரு தேர்வு தான். அந்த ஒரு தேர்வுக்கான ஸ்கீம் என்ன அப்படின்னா 90 நிமிஷம் நடக்கும், 1.5 மணி நேரம் நடக்குது. 100 கொஸ்டின் கேட்குறாங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்கன்னா அந்த மார்க்குக்கு என்ன மதிப்பெண் 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிற முறையை பின்பற்றுறாங்க. நிறைய ஷிஃப்ட்டில் இந்த தேர்வு நடக்கிறதுனால மொத்தம் எத்தனை ஷிஃப்ட்டு, அதில் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க, ஒரு ஷிஃப்ட்லேயே எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, இதை பொறுத்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நார்மலைசேஷன் முறையில் இவங்க வந்து மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறை தான். அந்த முறையில் நம்ம வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது யாருக்கும் பாதகம் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் மெரிட் லிஸ்ட் இருக்கும். ஓகே, அடுத்து CBT ஆஃப் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் பதவி இருந்துச்சுல, அதுக்கான சிலபஸ் பாருங்கள். இதுதான் அதற்கான சிலபஸ். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆஃப் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, அதேமாரி பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன சிலபஸ். ஸோ அதாவது அது மட்டும் இல்லாமல் மார்க் ஸ்ப்ளிட்டப்பும் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு எந்தெந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் வரப்போகுது அப்படிங்கிறதுமே அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.33 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க, நெகட்டிவ் மார்க்குண்டு. ஸோ தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3 சிக்னலில் கிரேடு 3ல் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா அதே தான். பட் வந்து இதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சிலபஸ் அதோட மார்க் ஸ்பிளிட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 100க்கு எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு. ஓகே, என்ன கல்வி தகுதி அப்படிங்கிறத பார்த்தலாம். எவ்வளோ வேக்கன்சின்னு. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அண்ட் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் வருது. இதற்கான கல்வி தகுதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா BSc பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ். BSc வந்து ஃபிசிக்ஸில் இல்லை எலக்ட்ரானிக்ஸில், கம்ப்யூட்டர் சயின்ஸில், ITயில், இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் BSc. அப்படி இல்லைனா பிஎஸ்சி வந்து மேலே சொல்லியிருக்கிறதோட ஏதோ ஒரு காம்பினேஷனில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎஸ்சி இன் காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம், இதுக்கு கீழே வரக்கூடிய ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரீமில்
அதாவது ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இதோட காம்பினேஷனாக நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ வந்து மேலே சொல்லியிருக்கிறதுல நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ வந்து எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடியில் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் படிச்சிருந்தா அதை வச்சு காம்பினேஷனாக இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸை வச்சு வரக்கூடிய எல்லாரும் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி அதான் சொல்லியிருக்காங்க. இன் காம்பினேஷன் ஆஃப் அபோவ் பேசிக் ஸ்ட்ரீம் கூட அப்ளை பண்ணலாம் டிப்ளமோவில். அதே மாதிரி பிபிடெக் கூட அந்த காம்பினேஷனில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ படிச்சு தான் பிபிடெக்னு கிடையாது, டேரக்ட் பிபிடெக், டிப்ளமோ இல்லைனா பிஎஸ்சி அந்தந்த இதில் படிச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேடு 3 கேட்டிருந்தாங்க. இது வந்து நிறைய டிசிப்ளின்ஸில் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட இதில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ட்ராக் மிஷின் அப்படிங்கிறதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ராக் மிஷின் அதாவது நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐ ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக், மெக்காட்ரானிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் 10th முடிச்சு நீங்கள் ரயில்வேலேருந்து வழங்கக்கூடிய அந்த ஆக்ட் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்க. இந்தந்த ட்ரேடில் ரயில்வேல 10th முடிச்சவங்களுக்கு அப்ரண்டிஸ் வழங்குறாங்க. அதில் நீங்கள் ஆக்ட் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10th வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் 10th எலிஜிபிள் இல்லை. 10th முடிச்சுட்டு ரயில்வேல ஆக்ட் அப்ரண்டிஸ் முடித்தவங்க இல்லை ஐடிஐ மட்டும் முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்களுக்கு அப்ரண்டிஸ் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பிளாக் ஸ்மித்துக்கு ஐடிஐயில் என்னென்ன, பிரிட்ஜ் டிபார்ட்மெண்ட்க்கு என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் டெக்னீஷியன் கிரேடு 3லேயே எஸ்என்டி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், சிக்னல்னு. கிரேடு 1 சிக்னல் வேறு, கிரேடு 3லேயே சிக்னல்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஐடிஐ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், வயர்மேனில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 12th வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. 12th வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படித்தவங்க. அதனால தான் நான் தமிழில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 10th, 12th, டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கவர் பண்ணி. ஓகே, மொத்தமாக 6200 வேகன்சி. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஸோ நம்ம டேட்டா ஸ்க்ரோல் பண்ணி சென்னை ரீஜன் போயிடலாம். இதில் சென்னைன்னு இருக்கிறதுனால சென்னையில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி கிடையாது. சென்னை தான் நம்ம தமிழ்நாடோட ஹெட். ஸோ அதனால் சென்னை, தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கும். இதில் முதல் பதவியான டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலில் 9 வேகன்சி நம்ம ரீஜியனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 9 மொத்தமாகவே அதில் கம்மியாக தான் இருந்துச்சு, 186 இருந்துச்சு. அதில் 9 நமக்கு. அதே மாதிரி மிச்சமுள்ள இந்த டெக்னீஷியன் கிரேடு 3ல இருந்துச்சுல, ட்ராக் மெக்கானிக், பிளாக் ஸ்மித், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி ஸ்பிளிட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா 208 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி எஸ்என்டி 12th ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படித்தவங்க சொல்லியிருந்தால அதில் 33 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதே மாதிரி வேக்கன்சி ஸ்பிளிட்டை பாருங்கள். சர்ப்ரைசிங்லி நம்ம சென்னை ரீஜன், தமிழ்நாடு ரீஜனுக்கு மொத்தமாக 1347 வேக்கன்சி இருக்குங்க. மொத்தமாகவே 6200 தான். இதில் நமக்கே 1350 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணணும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். போதுமான தகவல் எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் டேட் வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேர்வு தான். கொஞ்சம் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா ரயில்வேல ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துடலாம். ஸோ நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எங்கள் நண்பர்கள் பார்க்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.